அங்க இருக்க போலீஸ் வந்து இவரை சப்போர்ட் பண்ணாம இவரையும் தப்பா பேசியிருக்காங்க. ஸோ இவர் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்ததுன்னா மேல இருக்க செக்ஷன் படி அந்த ஆட்டோக்கார மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த தப்பா பேசின போலீஸ் மேல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் இது சம்பந்தமா போட்ட எஃப்ஐஆர்ல நிறைய தப்பு இருக்குன்னு. ரேபிடோ கேப்டன்ஸ், இது உங்களுக்கு தான் இந்த முக்கியமான வீடியோ. நம்மக்கிட்ட வந்து ஊன்னு இந்த சீன் கட்டுறவங்க கண்டிப்பாக நம்ம அவங்க மேலே கேஸ் எடுக்கலாம். 4 வருஷம் அவங்கள கம்மி எண்ண விடலாம், 2000 ரூபா அபராதம். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அவங்களே அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கிறாங்க, அந்த மன உளைச்சல் இல்லாமல் தைரியமாக வீடியோ எடுக்கிறாங்கன்னா அதுவே ஃபஸ்ட்டு தப்பு. நீங்கள் உங்கள் சேஃப்டிக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. இதில் மேலே கை வைக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. நம்ம வண்டி சாவியை பிடுங்கிறதுக்கு ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். ராஜஸ்தானில் பைக் டாக்ஸிக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஆஃப் ஆவாங்க. ஏன்னா யாருக்குமே தைரியம் இருக்காதில்ல. ரேப்பிடோ ஆஃபீஸில் போய் அவங்க பவரை காட்டினா அடுத்து என்ன நடக்கும், போலீஸ் தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அங்கே வந்து அவங்களோட துவரம் பருப்பு கடலை பருப்புலாம் வேகாது. இங்கே வந்து ஏய் அப்படின்னு பூனையை விரட்டுற மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ரேப்பிடோவை பேன் பண்ண கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவசரப்பட்டு ஒரு பக்கம் இருக்க தப்பான முடிவை மட்டும் எடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. இங்கே மக்கள் தேவைகள் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்காக தான் அந்த மக்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஸோ மக்கள் அவங்க பைக் டாக்ஸி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ரெட் டாக்ஸி, ஊப்பர், ஓலா, ரேப்பிடோ இதில் நீங்கள் போனீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக் ஆகிட்டே தான் இருக்கும். எங்கே போகிறீங்கன்னு கண்டிப்பாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். இதே நைட் டைம் நீங்கள் போனீங்கன்னா காலையில் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி சேஃபாக போயிட்டீங்களான்னு உங்களுக்கு கண்டிப்பாக சேஃப்டி ப்ரோட்டோக்கால் நிறையா இருக்குது. இதே ஆட்டோவில் போனால் ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே, எதில் போனால் சேஃப், எதில் போனீங்கன்னா அன்சேஃப்னு. ஸோ யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா நடுத்தர மக்கள் அவங்க பணம் அவங்களோட கன்வீனியன்ட். இதை முடிவெடுக்க நீங்கள் யார்? முதல்ல வீடியோ எடுத்து போடுறக்கே உங்கள் மேலே கேஸ் கொடுக்கணும். இங்கே அவனுக்கு குடும்பம் இருக்குது, அதனால் அமைதியாக போயிட்டுருக்கான். அதில் நீங்கள் ஓவராக ஆடிட்டுருக்கிறீங்க. குறிப்பாக லேடிஸ். வீடியோ எடுத்த எல்லாருக்கும் குடும்பம் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், உங்களை தூக்கி கண்டிப்பாக கேஸ் இருந்து உங்களை தூக்கி கண்டிப்பாக உள்ளே வைப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு ரொம்ப ஆடுறீங்க, பார்த்து இருந்துக்குங்க.